நிலா அவங்க முகமே வாடி போய் இருக்க. என்னாச்சுமா அப்படின்னு நடேசன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ளே போக வெளியே நிற்கிற சோழன் கிட்ட, என்னடா அந்த பிள்ளைகிட்ட திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? நானும் 2-3 நாளாக கவனிச்சிட்டே இருக்கேன். நீயும் சரியில்லை, அந்த பிள்ளையும் சரியில்லை. ஆமாம், உங்களுக்குள்ளே பிரச்சனை வராமன்றது தான் அது பெரிய விஷயம். ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க இந்த சோழன் எதுவுமே பேசாமல் இருக்க. அட சொல்லுடா, என்னால் முடிஞ்ச ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு பார்க்குறேன்னு நடேசன் கேட்குறாங்க. சோழன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, அதான் அந்த ராகவ் இருக்கான்ல அப்படின்னு சொல்ல, எந்த ராகவ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சோழனும், நிலா ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்கானே அதான் நிலாவுடைய பாசு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவனால தான் ஏற்கனவே பெரிய பிரச்சனை அனுச்சுன்னு இங்கே நடேசன் சொல்ல, திரும்பவும் அவனால தான் பிரச்சனை. திரும்ப அவன் இங்கே நிலா சொன்னதுக்கு பிறகும் நிலா கிட்ட அவன் வலிஞ்சு பேசிக்கிட்டே தான் இருக்கான். மெசேஜ் பண்ணியிருந்தான், அதுக்கு ரீப்ளை நான் பண்ணிட்டேன்னு நிலாவுக்கு என் மேலே கோவம். என்ன கேட்காம எதுக்காக என் ஃபோன்லேருந்து டெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கும் நிலாவுக்கு பிரச்சனை அப்படின்னு இங்கே சொல்லன்னு சொல்லும்போது, அந்த பிள்ளை கோவப்படுறதுல ஒன்றும் தப்பில்லையே, அந்த பிள்ளைக்கு அவன் தப்பாக மெசேஜ் பண்ணானா நீ அந்த பிள்ளைகிட்ட தானே சொல்லணும் அப்படின்னு நடேசன் சொல்ல, ஆமாம் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு புருஷனா நான் அமைதியாக இருக்க முடியும்? அதான் 4 திட்டி விட்டேன். அன்னைக்கு அடித்ததுக்கு சந்தோஷப்பட்டாங்க, இன்னைக்கு திட்டினதுக்கு கோவப்படுறாங்கன்னு சொல்ல, அன்னைக்கு நேரடியாக நீ உன் கோவத்தை அந்த ராகுவ கிட்ட காட்டினேன். ஆனால் நீ இப்போ நேரடியாக காட்டாமல் நிலா மூலமாக காட்டியிருக்கேன். நிலாவுடைய ஃபோன்லேருந்து நிலா மாதிரி நீ மெசேஜ் பண்ணால் கோவம் வரத்தானே செய்யும் அந்த நிலாவுக்கு அப்படின்னு நடேசன் சொல்ல, நீ கூட அந்தந்த நேரத்தில் கரெக்டாக பாயிண்ட் படித்து தான்ப்பா பேசுகிற அப்படின்னு இந்த சோழன் சொல்கிறாங்க. சரிடா, அதை பற்றி யோசிக்காமல் அடுத்து என்ன பண்ணலான்றதை பற்றி பேசலான்னு சொல்லும்போது, அடுத்து என்ன பண்ணலாம், அதான் நிலா சந்தாவும் வானதியும் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நடேசன் அமைதியாக நிற்க, போ என்னோட கவலைலாம் உனக்கு எங்கே தெரிய போகுது, போ நீ அது சந்தோஷமா இருன்னு தப்பா கிட்டே சொல்லிட்டு சோழன் உள்ளே போய்ட்றாங்க. நடேசனுக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. அடுத்த நாள் இங்கே என்ன பண்ணுறாங்க, நிலாவுடைய ஆஃபீஸ்க்கு தான் இங்கே நடேசன் கிளம்பி போகிறாங்க. நடேசன் அங்கே வாசலில் வெயிட் பண்ண இங்கே உள்ளே இருக்க செக்யூரிட்டியும் உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே ரூமில் இங்கே ராகவ் கிட்டே பேசுகிறதுக்காக நடேசன் போகிறாங்க. வாங்க அப்படின்னு அங்கே உட்காந்துருக்க ராகவ் கூப்பிடும்போது உள்ளே வந்து அமைதியாக உட்காரேன். நீங்கள் இந்த நிலா வீட்டில் இருந்தவர் தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் தான் சோழனுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்மா நான் பார்த்துருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு ராகவ் சொல்ல, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, நிலா விஷயமாக தான் பேசிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லும்போது, ஏற்கனவே உங்கள் பையன் நிலா விஷயமா பேசுகிறேன்னு சொல்லி என்னை அடிச்சிருக்காரு. நானே இந்த விஷயத்தில் அமைதியாக போனால் போகுதேன்னு அமைதியாக தான் போயிட்டுருக்கேன்னு சொல்ல, அவன் அடித்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டு போக வந்திருக்கேன்னு நினச்சியா? நிச்சயமா இல்லை அப்படின்னு நடேசன் சொல்ல, பின்ன எதுக்காக என்னை தேடி வந்திருக்கீங்கன்னு அங்கே ராகவ் கேட்குறாங்க. நடேசனும், நிலா பின்னாடியே நீ சுத்தாத, நிலாவை இனி டார்ச்சர் பண்ணாத, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் நானும் வந்தேன்னு சொல்லும்போது, அதை கேட்டதுமே இங்கே ராகவுக்கு கோவம் வருது. நடேசன் அப்போ தான் அந்த ராகவை பார்த்து சொல்கிறாங்க, ஒரு பொண்ணை காதலிக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணோட விருப்பமும் ரொம்ப முக்கியம். நிலாவுடைய விருப்பம் இல்லாமல் நீ நிலாவை திரும்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் அது காதல் கிடையாது. அந்த பொண்ணை நீ ஒடுக்கணும், அந்த பொண்ணை நீ நினச்ச மாதிரி மாற்றணும்னு நினைக்கிறதுக்கு தான் அந்த பேர் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, அதுக்கு அந்த ராகவும், என்ன பெரிய நீதிபதி மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அவளுக்கு தான் டிவோர்ஸ் ஆக போகுதில்ல, நான் ஒன்றும் உங்கள் பையனுடைய ஒய்ஃபை ஒன்று காதலிக்கலையே, இப்போ வரைக்கும் 2 ஹியரிங் போயிருக்கு, எப்படியும் எல்லாவும் டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க, வாங்கினதுக்கு பிறகு அவங்க தனியாக தானே இருக்கணும், அப்படி இருக்கும்போது அவங்க என்ன காதலிச்சா தானே கல்யாணம் பண்ணாதான் என்ன, அவங்க என்னை காதலிக்கலைனாலும் நான் காதலிப்பேன், அவங்க மனசை மாற்றி என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இங்கே ராகவ சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே இங்கே நடேசனுக்கு கோபம் வரவும் செய்து, நடேசனும் அவளுடைய வாழ்க்கை என்ன ஆகணும்னு தீர்மானிக்கிற உரிமை உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது, அதை பற்றி யோசிக்க கூட நீ வேணவே வேணாம், அவள் எப்போதும் எங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்ல, அது எப்படி முடியும், டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் நிலா எப்படி அந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, நிலாவுக்காக நான் பெரிய ஒரு இங்கே வீடை நான் பார்த்து வச்சுருக்கேன், இனி டிவோர்ஸ்க்கு அப்புறம் நிலா அந்த வீட்டில் தான் இருக்கவும் போகிறான், அதுக்கான ஏற்பாட்டையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், உங்கள் வீட்டிலே அவளுக்கு இடம் இல்லாமல் போச்சு, நான் தான் அவளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க போகிறவனாச்சே, அப்படி இருக்கும்போது அவளுக்காக ஒரு வீடு கூடவா நான் ரெடி பண்ண மாட்டேன் அப்படின்னு ராகு சொல்லும்போது, இதை கேட்டதுமே இங்கே நடேசனுக்கு பயங்கரமான கோபம் வந்து, இவ்வளோ சொல்லி நீ திருந்தலைன்னா அப்படின்னு அடிக்க கையை ஓங்குறாங்க. அந்த நேரத்தில் அங்கே நின்றுட்டு இருக்க ராகவ் அவர் கையை தடுத்து கீழே தள்ளவும் செய்கிறாங்க. கீழே விழுந்ததும் அந்த நேரத்தில் உள்ளே வந்த நிலா அத்தனை பார்த்து தகச்சு போக, அங்கிள் நீங்கள் எங்க அப்படின்னு ஓடி வந்த நிலா இங்கே மாமாவை தூக்கவும் செய்கிறாங்க. அது ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு நெஞ்சு பிடிச்சிட்டு நிற்க உடனே தண்ணி கொண்டு வந்து கொடுத்து நிலா நடேசனை காப்பாற்றவும் செய்கிறாங்க. நிலாவும் இங்கே நடேசனை பார்த்து, நீங்கள் எதுக்கு அங்கே இங்கே வந்தீங்க, என்ன ராகவ்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இவர் தான் நிலா ரொம்ப ஓவரா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு அங்க நின்றுட்டு இருக்க ராகு சொல்லும்போது, அதுக்காக ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம அவரை இப்படி கீழே தள்ளி விடுவீங்களா அப்படின்னு கோவத்துல இருந்த நிலா பயங்கரமா கோவப்படவும் செய்றாங்க. இல்ல நிலா, நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பேரை சொல்றதுக்கான தகுதி கூட உனக்கு கிடையவே கிடையாது ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லான்னு ஒரு அறைய கன்னத்துல விடவும் செய்றாங்க. கன்னத்துல அறை வாங்கின அந்த ராகவும் அதிர்ச்சியில அப்படியே நிலாவை பாக்குறாங்க. அதிர்ச்சியில அறை வாங்கின இந்த ராகவும் நிலாவை பாக்குறாங்க. கூடவே பின்னாடி நிக்கிற இங்க நடேசனையும் பாக்குறாங்க. உடனே நிலாவும் ராகவை பார்த்து, காதல் பேசுறவன் கையை உயர்த்த மாட்டான், கையை உயர்த்துறவன் காதலை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லாதவன், அது நீதான் ராகவ் அப்படின்னு சொல்லும்போது, நிலா நீ ரொம்ப ஓவரா அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்குள்ளேயே இங்க நிலா வந்து ராகவ் பேச விடாம தடுத்து, இல்ல நான் இப்போதான் சரியான அளவுல பேசுறேன்னு நினைக்கிறேன் ராகவ் அப்படின்னு நிலா வந்துட்டு சொல்லவும் செய்றாங்க. நிலாவும் உடனே இங்க அளவுக்கு அதிகமான கோவத்தோட அந்த ராகவை பார்த்து, இவர் என்னுடைய மாமனார் அப்படின்றதுக்காக மட்டும் நான் ஒன்றும் கோவப்படலை, ஒரு பெண்ணுடைய மரியாதைக்காக முன்னாடி நின்ன ஒரு மனிதன் மேல நீ கையை வச்சதுக்காக தான் நான் இப்போ உன் மேல கோவப்பட்டு பேசவும் செய்யறேன். உன்னை மன்னிக்கவே முடியாது ராகவும், மன்னிக்க முடியாத பெரிய தவறு தான் நீ இப்போ பண்ணியிருக்க. இன்னைக்கு நீ கீழே தள்ளி விட்டது என்னுடைய மாமனார, ஆனா அந்த சத்தம் உன் மீது இருக்கிற என்னுடைய மதிப்பை முழுக்க முழுக்க உடைச்சிருச்சுன்னு தான் சொல்வேன். நீ என்னை காதலிக்கிறேன் பின்தொடர்ந்தாலும் ஒரு ஆஃபீஸில் நீ ரன் பண்ணுற விதத்தை நினச்சி உன்னை நான் பற்றி பெருமையாக தான் நினச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு பெரிய மனுஷர் கூட பார்க்காம இன்னைக்கு கீழே தள்ளிவிட்ட அந்த நொடியே உன் மேலே இருக்க ஒரு சின்ன மரியாதையும் இன்னைக்கு கைவிட்டு போயிடுச்சேன். இத்தனையும் நடந்ததுக்கு பிறகு நான் உன் ஆஃபீஸில் வேலை பார்ப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு ராகவை பார்த்து நிலா கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ராகவ் பதில் பேச முடியாமல் இங்கே முறைச்சி பார்த்தபடியே தான் நின்றுட்டு இருக்கவும் செய்கிறாங்க. ஒரு நல்ல மனுஷரை நீ கீழே தள்ளிவிட்டு, அதுவும் ஒரு வயசானவரை உன் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தரை கீழே தள்ளி விட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட்டே ஆகணும். என்னுடைய இங்கே அங்கள்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டே தான் ஆகணும். காதல்னு சொல்லி ஒளிஞ்சுக்கிட்டு உண்மையிலே ஒரு பொண்ணை பயமுறுத்துற கோழையாராகவும் நீ இருக்க. நல்லா கேட்டுக்கிறாகவும், இது வரைக்கும் அமைதியாக இருந்த நிலா வேற, இனிமே நீ பார்க்க போகிற நிலாவும் வேற. நான் பலவீனமும் கிடையாது. நான் பேச ஆரம்பிச்சா உன்னுடைய திமிர ஒரு நிமிஷத்துல நான் சாம்பல் ஆக்கிடுவேன் அப்படின்னு நிலாவும் ரொம்ப கோபத்துல கொதிச்சு எழுந்து பேசுறாங்க. இங்க நடேசன் நிலா பேசினதை கேட்டு தகச்சு போய் அப்படியே நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை என் குடும்பத்துல இருக்க யார் மேலேயாவது கையை வைக்கணும்னு நீ நினைச்சா கூட இந்த நிலாவுடைய கோவத்தை உன் வாழ்க்கையில நீ நேரடியாகவே அனுபவிப்ப அப்படின்னு மிரட்டவும் செய்றாங்க. ஏன் நிலா, நான் உனக்காக தானே அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு வார்த்தை உனக்காகன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தாத. என் பேரை சொல்றதுக்கு கூட தகுதி இல்லாதவ தான் நீ. இவ்வளோ பெரிய கம்பெனியை எப்படி ரன் பண்ணுறதுனா எனக்கு தெரியவே இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு அது ஆச்சரியமாக தான் இருக்கு. இப்படிதான் வேலைக்கு வர எல்லா பொண்ணுங்க மேலேயும் ஆசைப்படுவியா? அதனால தான் உன்னுடைய கம்பெனி இப்போ வரைக்கும் ரொம்ப கீழ்மட்டமான லெவலில் இருக்கா அப்படின்ற மாதிரி நிலா அடுக்கடுக்கான கேள்விகளை இந்த ராகுல் கிட்ட கேட்க, நிலா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, நீ லிமிட்டை தாண்டி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல, நீ லிமிட்டை தாண்டும் போது நான் லிமிட்டை தாண்டது ஒன்றும் தப்பில்லையே, நீ எதுக்காக ஏன் மாமனார் மேல கைய வச்ச அப்படின்னு சொல்ல, என்ன நிலா என்ன என்னைட்டே காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இப்படி இருந்தாலும் நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடியவதான்னு சொல்ல, அதை சொல்றதுக்கான உரிமை உனக்கு முதல்ல என்ன இருக்கு? நான் எப்படி வாழணும், யார் கூட வாழணும், எப்படி இருக்கணும்ன்றத நான் தானே தீர்மானிக்கணும். அதே இதுக்காக நீ தீர்மானிக்கிற அந்த உரிமையை உனக்கு முதல்ல யார் கொடுத்தா? இனிமே என்னோட வழியிலையோ இல்லை என் குடும்பத்தோட நிழல்ல கூட நீ வந்தனா, இனிமே நான் அந்த சட்டத்தால பேசுவேன். தேவைன்னா உன்னை நான் ஜெயிலுக்கு கூட அனுப்ப தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நடேசன் ரொம்ப பெருமையாகவே இங்கே நிலாவை பார்க்குறாங்க. ராகவ் முதல் முறையாக இங்கே நிலா கிட்ட எந்த வார்த்தையும் பேச முடியாமல் தவிச்சு நிற்கிறாங்க. ராகவை பார்த்து, கையை உயர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷமாவது நீ யோசிச்சு பார்த்தியா யார் மேலே கை போகுது, எதுக்காக போகுதுன்னு? அதுக்கப்புறம் நீ என்ன ஆக போறேன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்னை அவமானப்படுத்துகிற விதமாக பேசினார் நிலா அப்படின்னு சொல்ல, அவமானப்படுத்தலை, உண்மையை பேசினார். உண்மை எல்லாருக்குமே கசக்கம் தானே செய்யும். அந்த கசப்பான விஷயத்தை உன்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, வார்த்தைக்கு வார்த்தை சொல்ல முடியாதவனுக்கு தான் அமைதி அவமானமா தோணுறாகோ. இவர் உன் மேல கையை வைக்கல, கீழே கூட தள்ளல, ஆனா நீ அவர் அடிக்க வராரோன்ற பயத்திலையும் தனக்கு அவமானம் ஏற்பட்டுன்ற ஒரு எண்ணத்திலையும் கீழே தள்ளி விட்டுருக்க. இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப ராகவ். ஏன் இதுக்காக சோழன் வீட்டுல இருக்கவங்களோ உன்னை தேடி வந்து அடிச்சாலும் அதை நான் இனி கேள்வி கேட்க போறது கிடையவே கிடையாது. நீ உன்னுடைய உயரம் என்னன்னு இப்ப காட்டிட்ட ராகவ். உன்னுடைய உயரம் என்ன, உன்னுடைய அளவு என்னன்னு ஒருத்தர்கிட்ட நடந்துக்கிறத வச்சுதான் நீ எப்படிப்பட்டவனை தீர்மானிக்க முடியும். இவ்வளவு பெரிய பிசினஸ் ரன் பண்ணி கோட்டையை கட்டி ஆண்டுகிட்டு இருக்க ராஜான்னு நீ நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா அது எதுவுமே கிடையாதுன்னு இப்ப நீ நிரூபிச்சிட்ட ராகவ். இதுக்கப்புறமா இந்த இடத்துல என்னன்னு ஒரு நிமிஷம் கூட உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க என்னுடைய ரிசைன் லெட்டர்னு தூக்கி முகத்துல வீசிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு இங்க நிலா வந்து தன் மாமாவை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்ப, நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட நிலா திரும்பி பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க எங்க ராகவ் கிட்ட, இதே லெவல்ல இதே மாதிரி எண்ணத்தோட நீ கம்பெனியை ரன் பண்ணனா இந்த கம்பெனி இப்ப இருக்கிற ஆட்கள் கூட உன்னை விட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறமா நீ இந்த கம்பெனி
கம்பெனியை இழுத்து முடிவிட்டு இங்கே நிற்க வேண்டியதான். ஆனால் என்னால் முடிஞ்சதுன்னா எனக்குன்னு ஒரு திறமை இருக்குது. என்னால் என்னுடைய திறமையை வச்சு முன்னுக்கு வர முடியுன்ற நம்பிக்கையும் அதிகமாக இருக்குது. நான் சோழனை டிவோர்ஸ் பண்ணுறேன்னா அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். என்னுடைய டிவோர்ஸில் நான் தனியாக வாழணும்னு தான் ஆசைப்படுறேனே தவிர இன்னொருத்தவங்க கூட வாழணுன்ற ஆசையோடு அந்த டிவோர்ஸை நான் பண்ணலை. இதில் நீ எனக்கு புத்திமதி சொல்கிற. இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும், யார் கூட இருக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்கணும்னு. இங்கே பார், உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை உனக்கு இருக்குது. ஏன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இருக்குது. அடுத்தவங்க வாழ்க்கையில் தலையிடுறதுக்கான உரிமை உனக்கு கொஞ்சம் கூட இல்லை. இன்னொரு தடவை என் வாழ்க்கையை பற்றி நீ ஏதாவது சிந்திச்சு அதில் ஏதாவது நீ செஞ்சுட்டு இருந்த அப்புறம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஏதோ மெசேஜில் திட்டினு தானே என்கிட்ட கோவப்பட்டேன். இப்போ தான் நேருக்கு நேராக உன்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டேனே, இப்போ என்கிட்ட கோவப்படுப்பாங்களா அப்படின்னு சொல்ல அப்படியே நல்லா குலைஞ்சு நிற்கிறாங்க. உடனே இருமா ஒரு நிமிஷம் அப்படின்னு நடேசன் பக்கத்தில் வராங்க. நிலா சொன்னது காதில் விழுந்துச்சுல, இதுக்கப்புறம் அந்த பிள்ளையை தொந்தரவு ஏதாச்சும் பண்ணினேன் அப்புறம் இந்த நடேசன் யாருன்னு இனி நீ பாப்பன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து தான் மிரட்டுறாங்க. அவள் ஒன்று தனியாக இல்லை, நிலாவுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கோம். நாங்கள் மொத்த பேரும் நிலாவுக்கு பின்னாடி என்றைக்குமே உறுதுணையாக நிற்போம். என் பையனை விட்டு நிலா பிரிஞ்சு போனாலும் நிலாவுக்கு உறுதுணையாக நாங்கள் என்றைக்குமே நின்றுட்டுருப்போம். என்னைக்காவது அவளை சீண்டலை நினச்சேன், அன்னைக்கும் தலை இருக்காது அப்படின்னு மிரட்டவும் செய்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறவன் முதல்ல அந்த பொண்ணு பிடிக்கலையா, உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாளா, அதே இடத்துல தான் நிற்க கற்றுக்கணுமே தவிர்த்து திரும்ப திரும்ப தொந்தரவுன்ற பேரில் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணை தினமும் பின்னாடியே தொடர்ந்து அவளோட அமைதியை நிலக்குலைக்கிற விதமாக திரும்ப திரும்ப உன்னை காதலிக்கிறேன், நீ கூட தான் சேர்ந்து வாழணும், டிவோர்ஸ்க்கு அப்புறம் என்கிட்ட வா அப்படி இப்படின்னு சொல்கிறது அதுக்கு பேர் காதல் நினச்சியா? உன்னுடைய இந்த அகம்பாவும் ஆணவும் எல்லாத்தையும் ஒரு பொண்ணுகிட்ட காட்டுற விதமாக தான் நிலாவுக்கு தோணவும் செய்தும் அப்படின்னு நடேசன் பேசும்போதே அதுக்கு ராகவும் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டல நிலா அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு உன்னை ரிஜெக்ட் பண்ணணும், உன்னை ஏற்றுக்கிட்டா தானே ராகவும் உன்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு. நான் தான் உன்னை ஏற்றுக்கவே இல்லையே. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் உன்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாப், நீ என்னுடைய பாஸ், அந்த லிமிட்டை தான் நான் எப்போதுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேனே தவிர உன்னை மாதிரி எல்லாம் மீறி பேசுகிற ஆளு நான் கிடையாது. இனி என் வழியில் குறுக்க வராமல் இருந்தால் அது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, பாத்தியில என் மருமக பேசினது இப்போவாது உன் காதில் விழுந்துச்சுல, நிலா எங்கள் வீட்டு மருமகடா, ஒரு பொண்ணுகிட்ட நடந்துக்கிறதையே உங்கள் வீட்டில் இருக்கவங்க எப்படி என்னன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கலையா என்ன அப்படின்னு நடேசனும் அவமானப்படுத்திட்டு போக அங்கே இருக்க ஸ்டாப் முன்னாடி அசிங்கப்பட்டு கூனி குறுகி இந்த ராகு நிற்கவும் செய்கிறாங்க. நீங்கள் வாங்கங்கள், இனிமே நம்ம வேலையை நம்ம தனியாகவே பார்த்துக்கலாம். இவங்கிட்ட இவன் காலுக்கு கீழே நின்று வேலை பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இவன் ஒவ்வொரு நாளையும் நான் அவமானப்படுத்திகிட்டே இருப்பான், அதுவும் தப்பான ஒரு நோக்கத்தோட நான் பார்த்துட்டே இருப்பான். நான் பணத்துக்காக இவங்கிட்ட வேலை பார்க்கணுமா? அவசியமே இல்லை. என்னால் தனியாக வேலை பார்த்து என்னால் முன்னுக்கு வர முடியும், என்னாலையும் ஒரு கம்பெனியை உருவாக்க முடியும். வாங்கங்கள் போகலாம் அப்படின்னு நிலா நடேசனை கூட்டிட்டாங்க. இந்த கிளம்ப இங்கே எல்லா ஸ்டாப்பும் முன்னாடியும் ரொம்ப அவமானப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க இந்த ராகவும்.